Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.6ல் நம்ம 9th சம் வந்து பார்க்க போகிறோம். 9th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு மேன் ஒரு லோன் வந்து வாங்குறாரு. எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாருன்னு பார்த்தோம்னா 65,000 வந்து அவர் லோனாக வந்து வாங்குறாரு. அவர் வந்து அந்த லோன் வாங்கினா அதுக்குரிய இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவர் பே பண்ணியே ஆகணும். அதில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ பே பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா 400 rupees வந்து பே பண்ணுறாரு. அடுத்தடுத்து இருக்கிற மந்த் வந்து அவர் 300 rupees வந்து அந்த 400ஓட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவர் வந்து 400 rupees வந்து பே பண்ணுறாருன்னா செகண்ட் மந்த்து அந்த 400ஓட ஒரு 300 சேர்த்து கொடுக்குறாரு. ஆனால் 400 + 300 எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 700 கிடைக்கும். அதுக்கடுத்து இருக்கிற மந்த்து இந்த 700ஓட ஒரு 300 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாரு. அப்படின்னா 1000 கிடச்சிருக்கும். அடுத்த மந்த்து கூட கொஞ்சம் 300 எக்ஸ்ட்ரா, அப்படின்னா 1300 வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி எனக்கு போயிட்டே இருக்குது. அப்படின்னா அவர் இந்த 65,000 வந்து அவர் கொடுக்கணும்னா எத்தனை மந்த் ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஸ்என்னோட வேல்யூ தான் என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு 65,000. இதில் ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 400. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 400. அடுத்து டி கண்டுபிடிக்கணும்னா T2 - T1. அப்படின்னா T2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 700 மைனஸ் T1 என்னென்னு பார்த்தோம்னா 400. ரெண்டையுமே மைனஸ் பண்ணனா எனக்கு 300 கிடைக்கும். அது டியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ 400. எஸ் ஆஃப் என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 65,000 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்என்னோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா எஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக நான் எதை எஸ் ஆஃப் என்ன தான் நான் வச்சுக்கிறேன். அப்படியே என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னையும் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படின்னா n/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 400 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா n - 1 இன்ட்டு டியோட வேல்யூ 300, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எஸ் ஆஃப் என்னோட வேல்யூ தெரியும் 65,000, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு n/2 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 800 கிடைக்கும். இப்போ இந்த 300 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். தனித்தனியாக கொடுத்தேன்னா ப்ளஸ் 300 இன்ட்டு n 300n மைனஸ் 1 இன்ட்டு 300 கிடச்சிருக்கும். இப்போ இந்த 2வை நான் என்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். 2வை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 65,000 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 800ல் 300 போச்சுன்னா 500 கிடைக்கும். அப்படின்னா 500 + 300 n கிடச்சிருக்கு. இப்போ இந்த எண்ணை ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். தனித்தனியாக கொடுத்தேன்னா எனக்கு 500 இன்ட்டு n வந்து 500n ப்ளஸ் 300 இன்ட்டு 300n ஏற்கனவே இருக்குது. அதோட ஒரு எண்ணை மல்டிப்ளை பண்ணால் 300n² எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 65,000ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 65,000ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 1,30,000 வந்து கிடச்சிருக்கும். 1,30,000 கரெக்டு தான். ஈக்குவல் டு 500n + 300n² கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1,30,000 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா மைனஸ் ஆயிரும். அப்படின்னா 300n² + 500n மைனஸ் 1,30,000 கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மூணுமே வந்து பார்த்தோம்னா 100 டேபிள்ஸில் வரக்கூடிய நம்பர் தான். இது மூணையுமே ஒரு 100ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா /100 /100 அப்படின்னா /100 கிடச்சிருக்கும். அப்படின்னா 0 0 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல். இங்கேயும் 2 zeros வந்து கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 3n² + 5n மைனஸ் 1,300 கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ நான் இது எனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன். அப்படின்னா 1,300ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1,300ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 3,900 கிடச்சிருக்கும். எங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் எழுதிட்டேன். அடுத்து 5. இப்போ இந்த இடத்துல நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 3,900 மைனஸ் 3,900. நான் 2 நம்பரை சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு மைனஸ் 3,900 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 5 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னவாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 60 and 65. இங்கே வந்து இதுக்கு மைனஸ் வந்து எழுதிக்கிறேன். ஏன் இந்த 2 நம்பரை சூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தோம்னா 65ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 0 6 5 30 6 6 36 39. அப்படின்னா 0 0 9
3 அப்படின்னா 3900 கிடச்சிச்சு. இங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 5 கிடச்சிடும். அதனால தான் இந்த 2 நம்பரை சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3n² இருக்கிறனால இங்கே 3n எழுதிக்கிறேன். அப்படின்னா இது 3 1 சார், இது வந்து பார்த்தோம்னா 320 சார்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா n-20 into 3n plus 65 is equal to 0ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவல் டு 0 ரெண்டுக்குமே தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா n-20 equal to 0, 3n plus 65 equal to 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த -20 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா +20, அப்படின்னா n is equal to 20 கிடச்சிருக்கும். இந்த +65 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு -65 ஆகும். அப்படின்னா 3n is equal to -65. இந்த 3 ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா n is equal to -65/3 கிடச்சிருக்கும். எனக்கு என்னோட வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க வேணாம், இந்த ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்படின்னா என்னோட வேல்யூ 20. அப்படின்னா இந்த 65,000ங்கிற இந்த லோனை அவர் பே பண்ணணும்னா எவ்வளோ மந்த் ஆகும்னு பார்த்தோம்னா 20 மந்த்ஸ் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.